லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். இப்போ உங்க ஓடிடி பிளஸ்ல பிளாக் ஷிப்பும் சேர்ந்து வருது. உங்க ஓடிடி பிளஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 5 பேர் இறந்திருக்காங்க. 230 பேர் மயக்கம் அடைஞ்சு அதில் 93 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. எதனால இவ்வளோ பெரிய பாதிப்பு? எல்லாருமே ஸ்தம்பித்து ஒரே இடத்துல நிற்கிறாங்க. காற்று பரிமாற்றம் இல்லாமல் இவ்வளோ வெயில்ன்றது எப்படின்னா கிட்டத்தட்ட நரக தண்டனை மாதிரி இருக்கு. டாக்டரே போயிட்டு அங்கே ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றணும்னா அவனால் போக முடியாது. அங்கே போய் டாக்டர் எங்கேருந்து டாக்டர் போய் பிபி பார்க்குறதுக்கு கீழே உட்காந்துறாருன்னா டாக்டர் அடுத்த டெட் பாடி ஆகிடுவார். தண்ணி அடிக்குவேட்டாக எல்லாரும் கையிலேயே ஒரு 2 லிட்டர் பாட்டில் இருந்திருந்தா மேபி இத்தனை பேர் வாங்கி வந்திருக்க மாட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன், இந்த எண்ணிக்கையே குறைவுன்றேன். இந்த ஹீட்டுனால வரக்கூடிய ஸ்ட்ரோக் ஆரம்பிச்சு, இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். அப்போ உயிரிழந்த 5 பேருமே ஹீட் ஸ்ட்ரோக்கில் தான் உயிரிழந்த. கண்டிப்பாக பிரைமரி காஸ் ஆஃப் டெத் ஹீட் ஸ்ட்ரோக்காக இருக்குன்றத மாற்று கருத்து கிடையாது. நேற்று அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட மயக்கம் அடைஞ்ச அத்தனை பேருக்கும் ஏதாவது சைடு எஃபெக்ட் மாதிரி ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்குமா, இல்லை நார்மல் தான்? யார் யாரெல்லாம் இத்தனை நாள் ரொம்ப அழகாக மேக்கப் போட்டு நல்லா ஃபவுண்டேஷன்லாம் போட்டு நல்லா பயங்கரமாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்களோ அவங்களாம் நேற்று ஒரிஜினல் கலர் வெளியே வந்திருக்கும். யார் யாரெல்லாம் ஃபாரினர் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்களோ நேற்று தமிழர்கள் இருந்து உருவாகிருப்பாங்க. அன்றைக்கி அவன் சாப்பிடாம வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி காலின்னு இருக்கும். இது எல்லாமே ரொம்ப அவலமான சூழ்நிலை தான் சார் பார்க்குறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னையில் நடந்த இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 5 பேர் இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 230 பேர் மயக்கம் அடைஞ்சு அதில் 93 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. எதனால இவ்வளோ பெரிய பாதிப்பு சார்? இல்லை, இது ரொம்ப ரொம்ப ஒரு துரதிருஷ்டமான விஷயம்தான், மாற்று கருத்தே இல்லை. ஒரு கடும் வெயில் இன்னும் போயிட்டுருக்கு. இந்த ரெய்னி சீசன் ஆரம்பித்தாலும் வெயிலோட தாக்கம் காலையில் டைமில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏர்லி மார்னிங் அதுக்கப்புறம் லேட் நைட்டில் பரவாயில்ல, கொஞ்சம் குளிர் இருக்குது. ஆனால் அந்த மார்னிங்லாம் இப்போ போய் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் இருக்குது. நேற்றை அதுக்கு குறைபாடு கிடையாது. சும்மா வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே நடந்து போயிட்டு ரோட்டில் ஏதாவது மளிகை கடையில் சாமான் ஆகிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா நம்ம உறவினர்கள் எல்லாம் சொல்கிறோம் சரியான வெயில் மண்டையை போலக்குது அப்படின்ற மாதிரின்றாங்க. இப்போ இது உங்களுக்கு தெரியும், கடற்கரை அப்படின்னும் போது இட்ஸ் அன் ஓப்பன் பிளேஸ். ஸோ அந்த இடம் ஃபுல்லாக காலியாக இருக்குது. டேரெக்டாக அதுவும் வான் நிகழ்ச்சி அப்படின்னும் போது எல்லாரும் வானத்தை தான் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுவும் டைமிங் நடத்துகிற டைமிங்கும் பாருங்கள், காலையில் 11லேருந்து 1 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடக்குது. அப்போ எல்லாருமே 9-10 மணிக்கே கூட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதது கிடையாது, 10, 11, 12 அந்த 12 மணின்றது உச்சி வெயில். ஸோ கரெக்டாக மேக்ஸிமம் டெம்பரேச்சர் நம்மளுக்கு அப்போ தான் இருக்கும். அப்படின்னும் போது உங்களுக்கு அவ்வளோ டெம்பரேச்சர் இந்த இடத்துல ஏற ஆரம்பிக்குதுன்னா அந்த இடத்துல அட்லீஸ்ட் ஏர் ஃப்ளோவாவது இருக்கணும். ஏர் ஃப்ளோன்றது என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காற்று பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்கிறது நம்மளுக்கு நல்லா இருக்கணும். இப்போ புக்குங்கெல்லாம் என்ன சொல்லுது, இந்த நம்ம கம்யூனிட்டி மெடிசன் புக்கு, ஜென்ரல் புக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தருக்கும் இடைவேளை அட்லீஸ்ட் ஒரு 2 அடியாவது இருக்கணும். ஒரு ப்ராப்பராக காற்று ஃப்ரீயாக சுவாசித்து விடுறது. இப்போ நம்ம 2 பேர் உட்காந்துருக்கோம், இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 1 அடி கூட இருக்கக்கூடாதுன்றாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி நெரிசலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு நடுவில் 1 இன்ச்சு 1 சென்டிமீட்டர் கூட இல்லை போல இருக்குது. அப்படி ஒரு கூட்டம் காணப்படுது. ஸோ அவ்வளோ ஒரு கூட்டம் ஒருத்தவங்களுக்கு 1 சென்டிமீட்டர் கூட கேப் இல்லை அப்படின்னும் போது மூச்சு பரிமாற்றமே கஷ்டமான்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதில் ஹைட் அதிகமாக இருக்கிறவங்க ஒரு மாதிரி, ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்க ஒரு மாதிரி. ஏன்னா இப்போ ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்கன்னா அவங்கள சுற்றி அது பெரிய பெரிய ஹைட்டில் இருக்கிறவங்க நிற்கிறாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாக இருக்கட்டும், சில முதியவர்களாக இருக்கட்டும், சில ஜென்ரலாகவே ஜெனட்டிக்ஸாகவே கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட நெஞ்சளவுக்கு தான் வராங்க, இல்லை அதுக்கும் கீழே வராங்கன்னும் போது அவங்கள சுற்றி இத்தனை பேர் நிற்கும் போது அவங்களுக்கு சுத்தமாக காத்துன்றதே கிடையாது. கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்கன்னா அவங்க மேலே பார்த்தாது மூச்சு இழுத்துக்கலாம். கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்று இந்த மாதிரி இருக்கும் போது ப்ளஸ் டெம்பரேச்சரும் அவ்வளோ ஹையாக இருக்கும் போது கூட்ட நெரிசலில் அந்த டெம்பரேச்சர் இன்னும் அதிகமாகுது. ப்ளஸ் காற்று பரிமாற்றம் குறையுது. அப்படின்னும் போது வேரியஸ் ஆங்கிள்ஸில் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது. ஸோ ஹை டெம்பரேச்சர், அப்போ ஹை டெம்பரேச்சர்னால பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். எக்ஸாம்பிள், ஹீட் எக்ஸாஷனில் ஆரம்பித்து, இந்த சூடில் வரக்கூடிய கிராம்ஸ் ஆரம்பித்து, இந்த ஹீட்டில் வரக்கூடிய சின்கோப் ஆரம்பித்து, இந்த ஹீட்டுனால வரக்கூடிய ஸ்ட்ரோக் ஆரம்பிச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம், இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ன்றது. அப்போ உயிரிழந்த 5 பேருமே ஹீட் ஸ்ட்ரோக்கில் தான் உயிரிழந்த. கண்டிப்பாக பிரைமரி காஸ் ஆஃப் டெத் ஹீட் ஸ்ட்ரோக்காக இருக்குன்றத மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது மட்டும் கிடையாது, அதோட இன்னும் 2 இணைகளாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன்ன்றது என்னென்னா நீர் சத்து குறைபாடு. ஓகேங்களா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2வது முக்கியமான காரணமாக இருக்கும்.
மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மயக்கம் அடைஞ்சதுக்கு காரணம் ஆக்சிஜன் குறைபாடு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸில் இருக்காங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஆளுங்க வந்து இருக்காங்க அப்படின்னும் போது மூச்சு திணறல் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ காற்றே அவங்களால வாங்க முடியலன்ட்டு. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க உயிர் வாழணும் அப்படின்னும் போது முதல் விஷயம் வந்து காற்று, ரெண்டாவது விஷயம் வந்து தண்ணி, மூணாவது விஷயம் வந்து சாப்பாடு. ஆனால் இந்த காற்றுன்றது 1-2 நிமிஷம் இல்லைனாலே ஒருத்தவங்க இறந்துடுறாங்க. ஆனால் இந்த தண்ணின்றது ஒரு 2 நாள் வரைக்கும் மேக்ஸிமம் தாக்கு பிடிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இடத்துல வெயில் இருக்கிற இடத்துல 2 மணி நேரமே கஷ்டம். ப்ளஸ் வெயிலோட சேர்ந்து கூட்டம் இருக்கும்போது இன்னும் கஷ்டம். அப்போ வந்து தண்ணி தாகத்தில் டீஹைட்ரேஷனில் மயக்கம் அடைகிறாங்க. ஓகேங்களா? சாப்பாடு பிரச்சனை கிடையாது, 2 நாள் 3 நாள் கூட சாப்பாடு இல்லாமல் நம்மளால இருக்க முடியும். ஆனால் இது ரெண்டுன்றது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. இது ரெண்டுமே அங்கே பற்றாக்குறை ஆச்சுன்றதுல மாற்று கருத்து இல்லை. என்ன விஷயம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இந்த சாகச நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக கலந்துக்கிட்டாங்க. பீச்சில் நடக்குது. இத்தனைக்கும் ஓப்பன் பிளேஸு. பீச் இருந்தாலே கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் காற்றில். இத்தனைக்கும் ஓப்பன் பிளேஸ் அப்படிங்கிறப்ப என்னதான் வெயில் ஹீட்டெல்லாம் இருந்தாலும் கூட அந்த கடல் நீரும் அந்த ஈரப்பதமும் ஓப்பன் பிளேஸும் கொஞ்சம் அது எவ்வளோ பெரிய வெயிலாக இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் குளிர்மையாக தானே வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது எப்படி அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வர அளவுக்கு 230 பேர் மயக்கம் அடைகிற அளவுக்கு எப்படி அந்த சூழல்? கண்டிப்பா உண்மை. நீங்க சொல்றது எல்லாமே வந்து சாத்தியம். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த மெரினா பீச்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டீன் சண்டே மாதிரி வந்துட்டு ஒரு 1000-2000 பேர் இருக்காங்க அப்படின்னா அது வந்து சாத்தியமான கரெக்டான உண்மைதான். ஏன்னா இப்ப பீச்சு காத்துன்றதும் வந்து நம்ம மூஞ்சில பட்டாதானே. பீச்சு காத்து படுறதுக்கு முன்னாடியே ஒரு 1,00,000 பேர் முன்னாடி இருக்காங்க, அவங்க அதை வாங்கிக்கிறாங்க. அதை தாண்டி வந்துட்டு பின்னாடி இருக்கிறவங்கள அடுத்தடுத்த ரோல ஹைட்டாவா இருக்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே சமநல ஹைட்ல இருக்கிறவங்க, சில பேர் அதுல இருந்து குள்ளமா இருக்கிறவங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். காத்து நுழையறதுக்கு வழி கொடுக்கணும்ல. ஆனா வெயில் நுழையறதுக்கு எல்லா வழியும் இருக்கு. ஏன்னா வெயில் எங்கேருந்து வருது? மேலேருந்து வருது, அப்படியே மேலேருந்து தலையில இறங்குது. ஆனால் காத்துன்றது பீச் சைட்லேருந்து இந்த ஏர் கரண்ட் இப்படி போயிட்டு இருக்கு. இப்படி போகும்போது இந்த லேயர்ஸ்ல தான் போகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சைட் லேயர்ஸ்ல போகும். சைட் லேயர்ஸ்ல போகும்போது கீழே இருக்கிற லேயர் ஒன்று, மேலே இருக்கிற லேயர் ஒன்று, அப்படியே தான் போயிட்டு இருக்கும் ஏர். அப்போ மேலே இருக்கிற லேயர்ல யாருமே நிக்கலையே, ஏன்னா அது அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் கிடையாது, எல்லாருமே ஒரே கிரவுண்ட் லெவல்ல நிக்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த முதல் 2 ரோ தாண்டி அந்த காத்துன்றது பெருசா போய் அடுத்தவங்களுக்கு போய் சேராது. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆனா வெயில்ன்றது மேல இருந்து யூனிஃபார்மா மொத்த பேருக்கு அந்த பீச்சுக்கு ஃபுல்லா இறங்குது. டெம்பரேச்சர் அதிகம், 12 மணி வெயில், உச்சி வெயில், கிட்டத்தட்ட 36 டிகிரி செல்சியஸ்ன்னு போட்டுட்டு இருக்காங்க நேற்று. ஸோ 35-36 டிகிரி செல்சியஸ்ல ஒரு கூட்ட நெரிசல்ல அவ்வளோ கூட்டத்துல காத்தே இல்லாம இவ்வளோ லட்சம் மக்கள் நிக்கிறாங்க. அப்படின்னும் போது ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே உண்டு. அதுலேயும் முக்கியமாக யாருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்து வந்து ஏற்பட்டிருக்கும். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே இந்த பேசல் தெர்மோஸ்டாட்னு சொல்லக்கூடிய இந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன் பண்ணுறது வந்து கொஞ்சம் சரியாக இருக்காது. இவங்களுக்கு மெயினாக ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். ரெண்டாவது இணை நோய்கள், எஸ்பெஷலி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பீட்டா பிளாக்கர்ஸ் மாதிரி இந்த பிபிக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கோங்க, அதே மாதிரி இந்த ஒரு சில தைராய்டுக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கோங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில சைக்கியாட்ரிக் மற்றும் டிப்ரெஷனுக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கை உண்டாக்கக்கூடிய சான்சஸ் இன்னும் அதிகம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஹீட்டால வரக்கூடிய மயக்கத்தை உண்டாக்குறதுக்கு இன்னும் அதிகம். அது பேர் தான் ஹீட் சின்கோப்னு சொல்லுவாங்க. சின்கோப்ன்றது என்னன்னா டிரான்சியன்ட் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதாவது ஸ்லைட்டா வந்து டக்குன்ட்டு மயக்கம் போட்டு வருது, பேர் தான் சின்கோப். அதுக்கு சூடு ஒரு முக்கியமான காரணமாக வந்து அமையுது. ஏன் அப்படின்னா இந்த சூடுனால வேசோ டைலிட்டேஷன் ஆகிறதுனால, அதாவது ரத்த நாளங்கள் விரியறதுனால மூளைக்கு போற ரத்த சப்ளை குறையுது. அப்படி மூளைக்கு போகிற ரத்த சப்ளை குறையறதுனால திடீர்னு மயக்கம் வந்து ஒருத்தர் மயக்கம் அடைகிறாங்க. அது பேர் தான் ஹீட் சின்கோப். அப்படி மயக்கம் அடையும் போது யோசிச்சு பாருங்க, டக்குன்ட்டு ஒருத்தர் 2 பேரும் அவங்களை மிதிச்சிடுறாங்க, நெஞ்சில் மிதிச்சிடுறாங்க, தலையில் மிதிச்சிடுறாங்க, ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அதுவே ஒரு இன்ஜுரினால வந்து திருப்பி டெத் அதிகமாகும். கரெக்டா இல்லையா? ப்ளஸ் கீழே அவங்க படுத்துட்டாங்க, நெரிச்சலில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா உடனே காற்று குறைஞ்சிரும். ஓகேவா? மேலே நின்றுகிட்டு இருக்கும் போதே உனக்கு மூச்சு சஃபகேஷனாக இருக்குன்னா படுத்துட்டு அப்படின்னும் போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உன்னை சுற்றி போயிட்டே இருக்காங்கன்னும் போது உன்னால மூச்சு எடுக்க முடியும். இது பேர் தானே ஸ்டாம்பீடுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸ்டாம்பீடுன்றது இது தானே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த உயிரிழப்புக்கான முக்கியமான காரணங்கள். இது ரொம்ப ரொம்ப வந்துட்டு என்ன சொல்லக்கூடியவன் செய்யறது ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ 5 பேர் இறந்துருக்காங்க. 5 பேரில் எல்லாருக்குமே மயக்கம் அடைஞ்சிருக்கு, ஒருத்தருக்கு மட்டும் வாந்தி வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்? வாந்தி அப்புறம் வந்து மயக்கம், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கில் வரக்கூடிய முக்கியமான அறிகுறி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாந்தினும் போது எல்லாரும் என்ன நினச்சிப்போம் அப்படின்னா வயிறு கோளாறுனா தான் வாந்தி வரும், செரிமான பிரச்சனை தான் வாந்தி வரும் இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது தவறு.
எப்பப்பெல்லாம் இந்த பிரெயின் இருக்கக்கூடிய இந்த கிரேனியம், இந்த பிரெயின் மூளை இருக்கக்கூடிய அந்த இடம் பேர் கிரேனியம்னு சொல்லுவோம். இதோட ப்ரெஷர் எப்பப்பெல்லாம் ஏறுதோ, அது பேர் தான் ரேஸ்ட் ஐசிடின்னு சொல்லுவாங்க, ஏறுதோ அப்பெல்லாம் வாந்தின்றது முக்கியமான அறிகுறியா வந்து அமையுது. ஓகேங்களா? அந்த வாந்தி சாதாரண வாந்தியா இருக்காது. ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங் அப்படின்னா என்னன்னா, நல்லா இழுத்து இங்கிருந்து அவ்வளோ தூரத்துக்கு வாந்தி எடுப்போம். ஓகேங்களா? அது வந்து ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங். அவ்வளோ, ஏன்னா அது வந்து ஹை ப்ரெஷர் இந்த பிரெயினில் இருக்கிறதுனால வரக்கூடிய வாமிட்டிங். ஸோ ஹை ப்ரெஷர் பிரெயினில் இருக்கும்போது என்னென்ன சிம்டம்ஸ்லாம் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்த மாதிரி ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங் ஏற்படும். 2வது மயக்கம் அடைவாங்க. 3வது காக்கா வலிப்பு வரும். ஓகேங்களா? காக்கா வலிப்பு வெயில்னால கண்டிப்பா வரும். அந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அதுக்கான நம்மளோட பிரெயினோட அந்த ப்ராப்பர் சேனல்ஸ்லாம் மெயின்டைன் ஆகாததுனால டக்குன்ட்டு அந்த எலக்ட்ரிக் ப்ராப்ளம்னால காக்கா வலிப்பு வர ஆரம்பிச்சிடும். இந்த காக்கா வலிப்பு நிறைய பேருக்கு கை கால் அசைஞ்சிட்டு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு ஆப்சன்ட் சீஜர்ஸும் வரலாம். ஆப்சன்ட் சீஜர்ஸ்னா என்னன்னா, கை கால் அழிப்பே இல்லாம ஜஸ்ட் படுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த வாய் மட்டும் ஒரு கோணமா ட்விச் ஆகிட்டு இருக்கும். இப்படின்றது மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்காது. இது பேர் ஆப்சன்ட். ஸோ இது எல்லாமே ஹீட் ஸ்ட்ரோக்னால இதை கிளாசிக்கலாக டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ மயக்கம் அடைகிறதும் ஹீட் ஸ்ட்ரோக்கு சான்ஸ் இருக்கு, வாந்தி எடுக்கிறதும் ஹீட் ஸ்ட்ரோக்னால வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பார்க்க முடியும். ப்ளஸ் அவங்கவுங்க ஒருத்தருக்குமே ஒரு உடல் உபாதைகள் இருக்கும். அவங்களுக்கு அந்த நாளைக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னு தெரியாது. எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஆல்ரெடி பிபி பேஷண்ட்டா, சுகர் பேஷண்ட்டா, காலைல மாத்திரை போட்டாங்களா, மாத்திரை போடலையா, அவசரத்தில் சாப்பிட்டு வந்தானா, சாப்பிடாம வந்தானா, எல்லாமே மேட்டர் இல்லை. அன்னைக்கு அவன் சாப்பிடாம வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு காலின்னு எடுத்தவங்க. காலையில் ஃபாஸ்டிங்கில் வந்துட்டு மதியானம் ஜாலியாக பிரியாணி சாப்பிட்டுக்கலாம் நான் பக்கத்தில் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில் நிறைய பேர் வருவாங்க. காலையில் ஏதோ சாப்பிடாம வந்துட்டு ஐயோ லேட் ஆகிடுச்சு, 9 மணிக்கு வந்து டக்குன்னு போய் பார்த்துடலாம், போயிட்டு ஒரு 1 மணிக்கு போய் நல்லா பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சண்டே மார்னிங் வருவாங்க. வரும்போது நீங்கள் சாப்பிடாம வந்திருந்தாங்க, நேற்று நைட்டு சாப்பிட்டேன் மேம். அப்போ காலையில் டைமில் உங்கள் சுகர் லெவல்ஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் மாட்டிக்கிட்டு உங்களுக்கு சாப்பாடும் கிடைக்கல, தண்ணியும் கிடைக்கலன்னும் போது சுகர் இன்னும் பயங்கரமாக டவுன் ஆகும். கரெக்டாக இல்லையா? அப்போ மயக்கம் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ இந்த லோ சுகர், லோ பிபி எதுக்கு? அவனுக்கு தண்ணி தேவை, நார்மலாகவே தண்ணி தேவை, சும்மா நடந்தாலே பீச்சில் தண்ணி தேவை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெயில் விட பொலன்னு பொழக்குது அப்படின்னும் போது அவ்வளோ கூட்ட நெரிசலில் வேர்த்து போதுனும் போது தண்ணி தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ தண்ணியாக அவனால் குடிக்க முடியல, தண்ணி எங்கன்னு தவிக்கிறான். இல்லை நம்ம வந்து போங்கடான்ட்டு கீழே விழுந்துடுறோம், முடிஞ்சிருச்சு. டீஹைட்ரேஷனால வரக்கூடிய மயக்கம். இது எல்லாமே ரொம்ப அவலமான சூழ்நிலை தான் சார் பார்க்குறேன். கிட்டத்தட்ட 230 பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க, 5 பேர் இறந்துருக்காங்க இல்லையா? இப்போ அத்தனை பேருக்குமே மயக்கம் ஏற்பட ஒரே ஒரு காரணம் அங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்கிற ஒரே காரணமா? ரெண்டுமே சார். ஒன்று வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்திருந்தா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்திருக்காது. ப்ளஸ் சூடு வந்து ஹீட் வந்து கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன். எவ்வளோதான் வெயில் அதிகமாக இருந்தாலும் குடிக்க தண்ணி இருந்திருந்தா கண்டிப்பாக மேனேஜ் பண்ணியிருக்க முடியும். இவ்வளோ தூரம் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்கிறது வந்து என்னென்னா, இந்த காற்று பரிமாற்றம் பிரச்சனை, அதனால் சஃபகேஷன் ஆகி மயங்குறவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹீட்டு வந்து தாங்க முடியாமல் இந்த ஸ்ட்ரோக்குக்கு போயிடுறவங்க. என்னதான் நீ தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தாலும் சில நேரத்தில் ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு வந்து டக்குன்ட்டு வரக்கூடிய வாய்ப்புன்றது உள்ளது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற வாதம் வந்து கரெக்ட். தண்ணி வந்து அடிக்குவேட்டாக எல்லார் கையிலையும் வந்துட்டு ஒரு 2 லிட்டர் பாட்டில் இருந்திருந்தா மேபி இத்தனை பேர் மயங்கி வந்திருக்க மாட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன், இந்த எண்ணிக்கையே குறைவுன்ற நான். அதாவது 200 கிட்டத்தட்ட வந்து 8 லட்சம் பேர் 10 லட்சம் பேர்னு சொல்றாங்க. கரெக்டா எவ்வளவு சார்? 10லேருந்து 15 லட்சம் பேர் சொல்றாங்க. 15 லட்சம் பேர்ல வெறும் 200 பேர் தான் வந்துட்டு மயங்கிருக்காங்கன்றதே நான் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு வெயிலில் அப்புறமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு கூட்டத்தில் 15 லட்சம் பேர்ல எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 1000-2000 பேருக்காவது ப்ராப்ளம் ஆயிருக்கும். ஓகேங்களா? வெறும் 200 பேருன்னு சுருக்கி பார்க்குறதே வந்து எனக்கு தெரியல இது கரெக்டாக இல்லைனா வந்து கொஞ்சம் மறைக்கப்படுதா என்னன்னு தெரியல. அதில் வந்து வெறும் 5 பேர் தான் உயிரிழந்திருக்காங்கன்றதும் வந்துட்டு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. மேபி போக போக இன்னும் நியூஸ் வந்து வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெயிலோட தாக்கம் அவ்வளோ பெருசு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயில் தாக்கத்தை தாண்டி அங்கே சேர்ந்த அந்த கூட்டம்ன்றது 15 லட்சம் பேருன்றது சாதாரண நம்பர் கிடையாது. எல்லாருமே ஸ்தம்பித்து ஒரே இடத்துல நிற்கிறாங்க. காற்று பரிமாற்றம் இல்லாமல் இவ்வளோ வெயில்லன்றது எப்படின்னா கிட்டத்தட்ட நரக தண்டனை மாதிரி. அது அந்த 3 மணி நேரம் வந்து எதை சொல்லுவாங்களா, சனீஸ்வரன் வந்து பிடிச்சிட்டு போயிருக்காரு, அந்த மாதிரி நரக தண்டனையே கொடுத்துருக்கு. அந்த மாதிரி வந்து இந்த இயற்கை வந்து வாங்கடா வாங்க அப்படின்ற மாதிரி வச்சு 3 மணி நேரம் செஞ்சு அனுப்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட நான் நேற்று போனவங்க இனி சத்தியமாக எந்த விதமான ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டாங்க. ஓகேங்களா? கூட்டம் பார்த்தாலே பயம் வரும். அது ஏதோ ஒரு ஃபோபியான்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியானா அந்த க்ளோஸ்டு ஸ்பேஸில் இருந்தால் பயமோ, இனி இவங்களுக்குலாம் அந்த ஓப்பன் ஏரோஃபோபியான ஓப்பன் ஸ்பேஸை பார்த்தா பயம் வரும் பாருங்க. இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து மென்டலி வந்து அஃபெக்ட் ஆக போகிறாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட்டெல்லாம் கீழே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறைய சேனலில் வந்து போடுறவங்களாம் இனி சத்தியமாக எவ்வளோ காசு கொடுத்தா கூட போக மாட்டேன், இனி ஃப்ரீயாக வந்து எந்த இது நடத்தணும்னா சத்தியமாக போகாதீங்கடா, இன்னையாவது கற்றுக்கோங்கடா,
செத்து பொழைச்சது வந்து பெரிய விஷயம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பப்ளிக் மக்களோட குமுறல்கள் குவியுது. ஓகேங்களா? அப்போ நேற்று போனவங்களோட மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா, எப்பா சாமி ஆள விடுறா, உயிர் தப்பிச்சு வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு டெஃபினெட்லி இது ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான செயல். இட் இஸ் அன் வெரி கிரேட் சேலஞ்ச் நேற்று நடந்தது அப்படின்னு தான் பார்க்கணும். நம்ம செய்திகளை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக 230 பேருக்கு மயக்கம் அடைஞ்சிச்சு. அதில் கூடுதலாக உடல்நல குறைவு ஏற்பட்டதுனால 93 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? கூடுதலாக உடல்நல குறைவுனா என்ன மாதிரியான உடல்நல குறைவு ஏற்பட்டதுனால அவங்க அட்மிட் ஆனாங்க? என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படாததுனால மயக்கம் அடைஞ்ச உடனே தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பி வீட்டுக்கு போனாங்க? கண்டிப்பாக வந்து ஒரு மெடிக்கல் டீம் பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசியை பார்ப்பாங்க சார். ஏபிசினா என்னன்னா, ஏ ஃபார் ஏர்வே, பிரீத்திங், சர்க்குலேஷன். ஏர்வேனா முதல்ல மூச்சு விடுறாங்களா, பிரீத்திங்னும் அதுதான் மூச்சு விடுறாங்களா அப்படின்ட்டு. சர்க்குலேஷன் என்னன்னா அவங்க பல்ஸ் எப்படி இருக்கு, ரத்த ஓட்டம் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு கெரோட்டிட் பல்ஸ், இந்த பல்ஸ்லாம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பிபி வந்து முடிஞ்சா அங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, மா சுப்பிரமணியம் சார் கூட சொல்லியிருந்தாரு, நம்ம ஹெல்த் மினிஸ்டர், இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து அடிக்குவேட் ஆம்புலன்ஸ், அதே மாதிரி டாக்டர் படைகள்லாம் வச்சிருந்தோன்ட்டு. நிஜமாலே அப்படி வந்து அவங்க இத்தனை பேருக்கு வந்து செக் பண்ணாங்கன்னா பெரிய விஷயம். சப்போஸ் அவங்க பிபிலாம் செக் பண்ண வாய்ப்பு இருந்ததுன்னா, பிபியே நார்மலாக இருந்ததுன்னா, ஒன்றும் இல்லைப்பா சும்மா ஒரு சின்ன மயக்கம் தான், நீங்கள் போங்க அப்படின்னுடுவாங்க. ஆனால் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிபி கொஞ்சம் குறைவாக இருக்குது, 90/60க்கு கீழே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று. 2 பல்ஸு கொஞ்சம் வீக்காக இருக்குது, 2 3 ரொம்ப மயக்கமாக இருக்காங்க, தெரிய மாட்டேன். அப்போ இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆக வேண்டிய ஆள்கள். ஏன்னா பிபி கம்மியாக லைட்டாக இருக்குது அப்படின்னா டீஹைட்ரேஷன், அதாவது நீர் சத்து உடம்புல குறைஞ்சிருச்சு, பிபி குறைஞ்சிருச்சு, பல்ஸ் வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவனுக்கு வந்து சலைன் மாதிரி, நம்ம தமிழ் மக்களுக்கு புரியும், குளுக்கோஸ் பாட்டில் மாதிரி ஏற்றணும் அப்படின்னா ஒரு 2-3 பாட்டில் ஏற்றணும்னா உடனே ரீஹைட்ரேட் ஆகி நார்மல் ஆயிடுவான். ஆனால் அந்த கட்டத்தில் இன்னும் 2 மணி நேரம் அவனை விட்டோம்னா இன்னும் நீர் சத்து குறைஞ்சதுன்னா உயிர் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது உடனே அவங்களெல்லாம் மருத்துவமனைக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸே இல்லை, பிபியோ வந்துட்டு இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட இறந்த நிலை. ஆனால் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அங்கே யாரும் டிக்ளேர் பண்ண முடியாது. இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ரோட்டில் வந்து இறந்தா கூட சில சார் என்னன்னு பாருங்கன்னுவாங்க, இறந்துட்டாங்க, பட் ஆனால் என்னால் அங்கே டிக்ளேர் பண்ண முடியாது. நான் என்ன சொல்லுவேன், உடனே இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கன்னு. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் டிக்ளேர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் போயிட்டு நம்ம சுடுகாட்லையோ பரியல் கிரவுண்ட்லையோ போயிட்டு வந்துட்டு பண்ண முடியும். இல்லைனா வந்து யாருமே வந்து ஒரு இறுதி சடங்கை பண்ணுறதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டாங்க எந்த விதமான நம்மளோட இந்த கிரேவியார்ட்ஸில். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு அடிப்படை. அப்படின்னும் போது எல்லாருமே வந்து அங்கேயே இறந்ததை கண்டுபிடிச்சிருந்தா கூட மருத்துவர்கள் அங்கே நீங்கள் இறந்துட்டாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல முடியாது. யார் சர்டிஃபிகேட் கொடுப்பா? அப்படின்னும் போது நீங்கள் மருத்துவமனைக்கு இமீடியட்டாக போங்கன்னு. அதனால தான் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க, அவங்க மருத்துவமனை அந்த ஆம்புலன்ஸில் வர வழியிலேயே உயிர் பிழிந்ததாக சொன்னார்கள், அங்கே மருத்துவமனை வரும்போதே வழியிலேயே உயிர் பிழிந்து, அதெல்லாம் அங்கேயே ஸ்பாட்லேயே போயிட்டு இருப்போம். புரியுதா நான் சொல்கிறது? ஆம்புலன்ஸில் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி. ஆம்புலன்ஸை வந்துட்டு எவ்வளோ நேரம், என்ன ஒரு ஜென்ரலாக 10-15 நிமிஷம் போவோம். ஆனால் நேற்று நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸே 2 மணி நேரம் ஆச்சுன்றாங்க போய் சேர்றதுக்கு. அப்போ எவ்வளோ மோசமான நிலைமை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நியூஸ். ஜென்ரலாக அங்கேயே வந்து தே வுட் ஹவ் பீன் கான். ஆனால் ஹாஸ்பிட்டலில் வந்து தான் டிக்ளேர் பண்ணுன்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூலாக வந்து இருக்குது. இல்லைனா வந்து இந்த எரிக்கிற இடத்துல எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். நேற்று அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட மயக்கம் அடைஞ்ச அத்தனை பேருக்கும் ஏதாவது சைடு எஃபெக்ட் மாதிரி ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்குமா, இல்லை நார்மல் தான்? ஒன்றும் இல்லை சார், ஒரு நாள் 2 நாள் ரொம்ப பயங்கரமாக பாடி பெயின் அசதியாக இருக்கும் சார். ஏன்னா அதுதான் ஹீட் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹீட் எக்ஸாஷன். அந்த ஹீட் கிராம்ப்ஸ் என்னென்னலாம் பண்ணும்? ஹீட் கிராம்ப்ஸ்ன்றது என்னன்னா, உங்களுக்கு நீர் சத்து கொஞ்சம் இந்த வெயிலில் இருக்கிறதுனால குறையிறதுனால தசைகளுக்கு போகிற நீர் சத்து குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான வந்து அந்த தசைகள்லாம் பிடிக்க ஆரம்பிக்கும். கால் தசை, கெண்டைக்கால், அதே கெண்டைக்கால், அந்த மாதிரி கெண்டைக்கால் உடம்பு எல்லாமே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். இப்படி படுத்தாங்கனாலே வந்து இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது பேர் தான் ஹீட் கிராம்ப்ஸ். இது சரியாகணும்னா மக்கள் நிறைய பேர் வந்து நிறைய தண்ணி வந்து அடுத்த 1 நாள் 2 நாளைக்கு குடிக்கணும். நார்மலாக இயல்பாக 2-3 லிட்டர் குடிக்கிறீங்கன்னா இப்போ 4-5 லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ரா குடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கால்சியம் மாத்திரை, ஒரு மல்டிவிட்டமின் மாத்திரைலாம் ஒரு 2-3 நாளைக்கு வாங்கி போட்டிருக்கு. ஸோ தட் கால்சியம் ரீப்ளேஸ்மெண்ட், விட்டமின் டி ரீப்ளேஸ்மெண்ட், மல்டிவிட்டமின் கொஞ்சம் சீக்கிரமாக ரெப்ளனிஷ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன நடக்கலாம், ஹீட் எக்ஸாஷன். ஹீட் எக்ஸாஷன் என்னன்னா, நான் இன்னைக்கு மறுநாள் இன்னைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு நேற்று ஈவினிங் ஃபுல்லாக நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காருக்கும் ஒய்ஃபுக்கும் சரியான சண்டை நடந்திருக்கும்ன்றது உறுதி. ஓகேங்களா? இதை வச்சு எப்படி சொல்றீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா கூட்டு போன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நிறைய பேர் காமா கூட கேட்பாங்க. கரெக்டாக இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து இயல்பா வந்து என்னங்கெல்லாம் போயிருக்க வேணால பார்த்தி எப்படி ஆயிடுச்சுன்றது நார்மல் பிஹேவியர். ஆனால் இந்த சூடு பட்டுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த சோடியம் பொட்டாசியம்லாம் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால, இந்த டீஹைட்ரேஷன்னால உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஆகும். எக்ஸாஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா கடுப்பாயிடும். ஸோ அப்போ கண்ட மாதிரி திட்ட ஆரம்பிப்போம். ஓகேங்களா? சொன்னனே கேட்டியாடி அப்படின்னு இவர், நீ கேட்டியாடா அப்படின்னு அவங்க, அப்படின்ற மாதிரி வந்துட்டு
பிரச்சனை இன்னும் சூடு பிடிக்க தான் வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஹீட் எக்ஸாஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் குறையறதுக்கு வந்துட்டு ஒரு வேற என்னெல்லாம் பண்ணும் அந்த ஹீட் எக்ஸாஷன் வந்து கேவலமா வந்து பாத்தீங்கன்னா கத்த தோணும், எரிச்சலாக தோணும், வெறுக்க தோணும். இட் வில் கிரியேட் அன் ஆங்கர். புரியுதா? மூடை வந்து ஒரு மாதிரி மாற்றும், மூட கோபமா மாத்தோம். சொல்லுவாங்க என்ன ஆள் பயங்கர சூடா இருக்கான் அப்படின்னுவாங்கல்ல, அதான் ஹீட் எக்ஸாஷன். எவ்வளவு நேரத்துக்கு இதை வச்சு? கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 மணி நேரமாவது இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்போது நார்மல் ஆகும்னா அந்த சூடுல இருந்து ஒரு கூலிங் பிளேஸ்க்கு வராங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏசி ரூம்ல வந்து உட்காந்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் தண்ணிலாம் குடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த சூடே தெளியுன்றாங்களே, அதுதான் ஹீட் எக்ஸாஷன். ஹீட் கிராம்ப் பண்றது சரியாகிறதுக்கு 1 நாள் 2 நாள் ஆயிடும். ஏன்னா அது வந்து தசைப்பிடிப்பு, அது ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 நாள் 2 நாள் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அடுத்த ஒரு 2 நாளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளமா இருக்கும். அதை தாண்டி வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கோ சின்கோப்ல இதுக்கப்புறம் வராது. ஏன்னா வந்திருந்தா அது அங்கேயே வந்திருக்கும் ஸ்பாட்லேயே. சின்கோப்போ ஸ்ட்ரோக்கோன்றது இமீடியட் திங், அது வந்து அடுத்த நாள் வரும்ன்றது கிடையாது. ஆனால் இந்த ஹீட் கிராம்பும் சரி ஹீட் இதுவும் சரி உங்களுக்கு வந்து அப்புறம் கூட வரலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வேற எதுவும் பெருசாக ஏற்படாது. இதே மாதிரியான இன்சிடென்ட் ஸ்கின்னு ஒரு ப்ராப்ளம் விட்டுட்டுமே. யார் யாரெல்லாம் இத்தனை நாள் ரொம்ப அழகாக மேக்கப் போட்டு நல்லா வந்து ஃபவுண்டேஷன்லாம் போட்டு நல்லா பயங்கரமாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்களோ அவங்களாம் நேற்று வந்து ஒரிஜினல் கலர் வெளியே வந்திருக்கும். யார் யாரெல்லாம் ஃபாரினர் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்களோ நேற்று தமிழர்கள் எடுத்து புருவாக இருப்பாங்க. இது உறுதி. வெயில் அதோட வேலையை காமிச்சிருச்சு. இது கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் போட்டு வருவாங்க. சன்ஸ்க்ரீன் போட்டு நம்ம கலரை மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்களாம் ஜெனட்டிக்காகவே கொஞ்சம் நல்ல கலர், நம்மலாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெனட்டிக்ஸ்லேருந்து சன்ஸ்க்ரீன் போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. சில பேர் கருப்பாக இருக்கவங்க. ஆனால் சன்ஸ்க்ரீன்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வேலை செய்யும். 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பி நீங்கள் அதை கழுவிட்டு இன்னொரு வாட்டி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். 3 hours ஒன்ஸ் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த வெயிலோட தாக்கம் படாமல் இருக்கும். நேற்று கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்களாம் கழுவிட்டு மூஞ்சை வாஷ் பண்ணிட்டு திருப்பி சன்ஸ்க்ரீன் போடுற அளவுக்கு அங்கே இடம் இருக்கா, டைம் இருந்ததா, மூச்சு விடுறதுக்கே இடம் இல்லை அப்படின்னும் போது எல்லாரும் வெயிலில் வந்து டைரக்ட் ஃபேட் எக்ஸ்போஷர்ன்றதுனால நல்ல டேனிங் வந்து ஸ்கின்னுக்கு ஏற்பட்டிருக்குன்றது தான் நான் சொல்ல வரேன். இதனால என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் ஸ்கின்னுக்கு? ஒன்றும் இல்லை சார், அழகு தான் குறையும். என்ன சார் இது நேச்சுரல். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து நம்ம ஊருக்கு வந்துட்டு பீச்சில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. கோவாலையும் சரி கேலிக்கட்லேயும் சரி. சென்னையில் வந்து அந்தளவுக்கு நிறைய பேர் வர்றதில்ல. ஏன்னா நம்ம ப்ரைவசி, நம்ம ஊருங்களை போய் ஆளுங்க பார்க்குறதே கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களாம் ப்ரைவேட் பீச் நிறைய விரும்புவாங்க. ஃபாரின் பாண்டிச்சேரிக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வராங்க. ஏன் அப்படின்னா டேன் ஆகிக்கிறதுக்குனே வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சன் பேர்ன்ஸ் ஆகணும், சன்னு பட்டால் தான் நல்லது அப்படின்ட்டு வருவாங்க. நம்ம ஊருக்கு நேச்சுரலாகவே கடவுள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் ஸ்கின்னு பெஸ்ட்டு ஸ்கின்னு. வேர்ல்டுலேயே இந்த மாதிரி ஸ்கின் பார்க்க முடியாது. ஓகேங்களா? எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளம் வராது நம்ம டேன் ஆகிறதுனால, ப்ளஸ் நம்ம நேச்சுரலாகவே ப்ரௌனாக இருக்கிறதுனால. வெள்ளக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜென்ரலாக ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ் தான் வெள்ளையாக இருப்பாங்க தவிர அவங்க ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். நிறைய இடத்துல பிளாக்காக இல்லை ப்ரௌனாக ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ அது இட்ஸ் நாட் அ குட் ஸ்கின். ஆனால் நம்ம ஸ்கின் ரொம்ப நல்ல ஸ்கின். ஓகேங்களா? அப்படின்னும் போது நம்மளாம் வெயிலை பார்த்து பயப்படவே கூடாது, நம்ம வெள்ளையாகணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளாம் வந்து இதே மாதிரி நேச்சுரலாக இருக்கிறது வந்து நல்லது தான். இனிமேல் இப்படி ஒரு ஓப்பன் பிளேஸில் இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா, வெயில் ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கையோடு நம்ம போய் ஈவெண்ட்டை கலந்துக்கணும்? கண்டிப்பாக வந்து ரெகுலேஷன்ஸ் வேணும் சார். எங்கே நடக்கலன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ துபாயில் நடக்குது, பஹ்ரைனில் நடக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊர் போனாலுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதோட பெரிய பெரிய கான்சர்ட்ஸு, பெரிய பெரிய ஷோஸு எல்லாமே நடக்குது. ஆனால் ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோடு நடக்குது. ஓகேங்களா? இப்போ ஃப்ரீ அப்படின்ற மாதிரி நடந்தால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்பதிவு பண்ணணும் அப்படின்றாங்க. அந்த முன்பதிவு ஃப்ரீ இருந்தாலும் அதை டோல் ஃப்ரீ மாதிரி போட்டு அந்த டிக்கெட்டை வாங்கி முன்பதிவு பண்ணால் மட்டும்தான் உள்ள அனுமதின்றாங்க. ஃப்ரீனாலே புரியுதா நான் சொல்கிறது? காசு வாங்கி நீ இவ்வளோ அப்படின்றது கிடையாது. ஃப்ரீக்கே முன்பதிவு பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க தான் அலவுடு. ஏன்னா நான் ஃபாரினில் போய் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ஒரு சில கான்சர்ட்ஸ், ஒரு சில கான்ஃபரன்சஸ்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க. 2 3வது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? எல்லாரும் இந்தந்த டைமிங்கில் தான் என்ட்ரு ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். உனக்கு கேட்டோடு கொடுத்துருவாங்க. இந்த டைமில் நீ இந்த கேட் 2க்கு போ, இந்த டைமில் நீ கேட் 4க்கு போ, இந்த அந்த மாதிரி. இப்போ சென்னை பீச்சுன்றது வேரியஸ் ஆங்கிள்ஸ்லேருந்து உள்ளே வரலாம். கரெக்டாக? இப்போ சென்ட்ரல் சைட்லேருந்து நம்ம உள்ளே வரலாம், சாந்தோம் சைட்லேருந்து நம்ம மயிலாப்பூர் சைட்லேருந்து இப்படி உள்ளே வரலாம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வி ஹவுஸ்லேருந்து வரலாம், ட்ரிப்ளிகன் சைட்லேருந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதுப்பேட்டை சைட்லேருந்து வரலாம், அந்த வாலாஜா சாலை சேப்பாக் ஸ்டேடியம் சைடில் தான். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 என்ட்ரி இருக்கா இல்லையா? 10-15 என்ட்ரி சுற்றி இருக்குது. அப்படின்னும் போது இந்த அப்புறம் 4 ஷோர் எஸ்டேட் பட்டினமக்காவையாக உள்ளே வரலாம். இந்த மாதிரி இத்தனை என்ட்ரி இருக்கும் போது இத்தனை என்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட் அப்படின்ற மாதிரி நீங்கள் முன்னாடியே கொடுத்துருக்கலாம். ஒரு 200 மீட்டர் கொடுத்துட்டு இந்த கேட் வழியாக நீங்கள் வாங்க, இந்த கேட் வழியாக எல்லாருமே முன்னாடியே ஸ்லாட் புக் பண்ணி அமைச்சிருக்கலாம். ஓகேங்களா? எப்போ இதை யோசிச்சிருக்கலாம்? இந்த நம்ம வர எண்ணிக்கை 2 லட்சம் 3 லட்சத்தை தாண்டுன்ற நியூஸ் வரும்போதே டக்குன்னு இப்படி மாற்றிருக்கலாம். ப்ளஸ் நிறைய இடத்துல வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு அந்த கூட்டத்தை வந்து 4 லட்சம் 5 லட்சம் குறைச்சிட்டு அந்த டிக்கெட்ஸ் முடிஞ்சிச்சு மீதி பேர் ஜாலியாக வீட்டில் வந்து குமுதம் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் எல்லாம்
நேரம் வீட்டில் உட்காந்து பாருங்க, மீதி பேர் வந்து இவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில அப்படி ஏதாவது பண்ணணும், டாப் டயரிங்ஸ் இது மாதிரி வேற ஏதாவது ஆங்கிள் பண்ணலாம். இதை தாண்டி வந்துட்டு தண்ணீர் பந்தல் ரொம்ப ரொம்ப ஒரு பற்றாக்குறையா இருந்தது. அடிக்குவேட்டான தண்ணீர் பந்தல் எல்லா இடத்துலயும் வச்சிருக்கணும். இப்போ நம்ம இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டருக்குலாம் பஞ்சமே இருக்காது. வாட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு டேபிளுக்கும் 10 பாட்டில் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இதுக்கு நடுவில் ஜூஸ் வேணுமானுவா, பியர் வேணுமானுவா, என்னென்னமோ பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான இந்த ஹைட்ரேஷன் பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கணும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு வந்து மெயினாக வந்து இனிமேல் ஓப்பன் ஏர் ஈவெண்ட்ஸில் வந்து பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். கூட்டம் அதிகமாக வருதுன்னும் போது கூட்டத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். எல்லாரும் யார் வேணால் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே விடும் போது பாருங்கள் இந்த மாதிரி உயிரிழப்பு இது எல்லாமே வந்து அரசுக்கும் கெட்ட பேர் தான். ஓகேங்களா? இவ்வளோ கூட்டம் உள்ள நெரிசல் உள்ள விட இல்லை, எல்லாரும் பார்க்கட்டோன்னு அங்கே எல்லாரும் பார்க்கணுன்னா அங்கே அதுக்கேற்ற இடம் இருக்குது. நம்ம புரியுதுங்களா? இது போராட்டம் கிடையாது. இது நம்ம வந்து எல்லாரும் முக்கால்வாசி பேர் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் ஈவெண்ட், ஏர்ஃபோர்ஸ் நடத்துகிற ஒரு ஈவெண்ட்டு, ரொம்ப பெருமைக்கூடிய விஷயம். அப்படின்னும் போது ப்ராப்பர் பிளானிங் முக்கியம். ஸோ அதுவும் வந்து அவ்வளோ பெரிய ஓப்பன் ஸ்பேஸு, 10-15 ரூட் இருக்கிற ஒரே ஒரு எக்ஸிட் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இல்லாத ஒரு ஏரியா தான் மெரினா பீச்னும் போது கண்டிப்பாக வந்து ப்ரீ பிளானிங்காகவே இவ்வளோ பேர் வரணும். அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் இந்தந்த கேட்டு, அவங்களுக்குலாம் இந்தந்த டைமிங்கு, ப்ராப்பர் தண்ணி வசதி இப்படின்ற மாதிரி இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற மாற்று கருத்து இல்லை. மாசு சார் சொல்கிற இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் கொஞ்சம் வேறுபடுறேன்னா, எல்லா ஆம்புலன்ஸும் நிற்க வச்சுருந்தோம், எல்லா டாக்டர்ஸும் இருந்தாங்க, 15 எல்லாம் நிற்க வச்சு என்ன யூஸ்? புரியுதா நான் சொல்கிறது? டாக்டரே போயிட்டு அங்கே ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றணும்னா அவனால் போக முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? எவன் எங்கே மயங்கி கிடக்கிறானே தெரியாது. கரெக்டாக அங்கே ஒருத்தர் மயங்கி கிடக்கிறாரு, யார் மயங்கி கிடக்கிறா எங்கிட்ட இங்கேருந்து பார்க்க வேண்டியது இருக்கும். கரெக்டாக அங்கே போய் டாக்டர் எங்கேருந்து டாக்டர் போய் பிபி பார்க்கறதுக்கு கீழே உட்காந்தாருன்னா டாக்டர் அடுத்த வந்து டெட் பாடி ஆகிடுவார். அந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்குன்னும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கூட்டத்தை ஃபஸ்ட்டே ப்ரீ பிளான் பண்ணி குறைச்சி ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குமே தவிர அதுக்கப்புறம் மருத்துவ வசதி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் கொடுக்குறோன்றது தேவையில்லாத எல்லாருக்கும் ஒரு தலைவலியாக தான் அமையுன்றதை நான் பார்ப்பேன். இந்த மெரினா பீச்சில் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பார்டர்லேயே ஒட்டுமொத்த ஆம்புலன்ஸையும் வரிசையாக நிற்க வச்சுருந்தா கூட ஓரளவுக்கு பாதுகாத்து இருக்க முடியுமா? மேபி சார். பட் ஆனால் வந்து அது சொல்லிட்டேன் சார், ஒரு கூட்டம் வந்து ரோட்லேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ரோட்லேயே கூட்டம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார். பிளாட்ஃபார்மில் நடந்தால் ஓகே. நம்ம பார்த்த வரைக்கும் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே மக்கள் ஒரு சின்ன கேப் இல்லாமல், அதாவது வண்டிங்க கூட வந்து மக்கள் கூட நடந்து போயிட்டு இருக்கு. பைக்கில் போகிறவங்களும் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க, காரில் போகிறவங்களும் மக்களும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது ஆம்புலன்ஸ் என்ன தான் சார் பண்ணோம்? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகக்கூடாதுன்றதுக்கு தான் ப்ரீ பிளானிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஆங்கிளில் அவங்க யோசிச்சு இதை மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. வருத்தக்கூடிய செயல் தான். சென்னை விமானப்படையோட சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்த மக்கள் கிட்டத்தட்ட 230 பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. 5 பேர் உயிரிழந்த விஷயத்தில் தண்ணி தான் முக்கியமான பங்காற்றியிருக்கு. தண்ணி பற்றாக்குறை தான் காரணம் அப்படின்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். இப்போ உங்க OTT Plusல பிளாக் ஷிப்பும் சேர்ந்து வருது. உங்க OTT Plus ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.